அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே எத்தனையோ நபர்களை, சமுதாயத்தை நல்லவர்கள் என்றும் சிறந்தவர்களும் என்று நம்பி அவர்கள் நம்பியதற்கு மாற்றமாக நடந்திருப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி பேழைகளிலே, ஹதீஸ் நூல்களிலே நம்ம பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அவர்களை சுற்றி வாழ்ந்த பல சமுதாயத்தில் ஒரு 4 சமுதாயத்தவர்கள், 4 இனத்தவர்கள், குலத்தவர்கள் ஒரு திட்டத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுக வருகிறார்கள். ரிஅலி என்ற ஒரு கூட்டம், ரக்வான் என்ற கூட்டம், உசையா என்ற கூட்டம், பனு லஹயான் என்ற கூட்டம். இந்த 4 பேர் 4 ஜாதின்னு வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, நாங்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறோம், எங்களுக்கு இஸ்லாம் ரொம்ப பிடித்திருக்கிறது, எங்களுக்கு இஸ்லாத்தை போதிப்பதற்காக இந்த 4 ஜாதிகளையும் பிரச்சாரம் செய்வதற்காக உங்கள் சமுதாயத்தில் உள்ள நல்ல திறமையான, நல்ல மார்க்கத்தை அறிந்திருக்கக்கூடிய, குர்ஆனை மனனம் செய்திருக்கக்கூடிய ஆட்களை தேர்வு செய்து எங்களுக்கு தாங்க, எங்களோடு அனுப்பி வையுங்கள் என்று கேட்டு வருகிறார்கள். அப்ப தாங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறார்கள் வந்தவர்கள். எங்களுக்கு எங்க சமுதாயத்தை நாங்கள் இப்ப திருத்த வேண்டி இருக்கிறது, எங்க மக்களை எல்லாம் நாங்கள் இஸ்லாத்துக்கு கொண்டு வர வேண்டி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற அந்த உம்மத்திலேயே, சஹாபாக்கள்லேயே ரொம்ப சிறந்தவர்களாகவும் அறிஞர்களாகவும் இருந்தவர்களை பொறுக்கி எடுத்து ஒரு 70 நபர்களை, அவங்கள காரிகள், குர்ராக்கள் என்று நாங்கள் அழைப்போம் என்று அந்த சஹாபி அறிவிக்கிறார். குர்ஆனா மிகச்சிறந்த மேதைகள், மார்க்க அறிஞர்கள் என்று எங்களில் யார் நன்கு அறியப்பட்டிருந்தார்களோ அந்த மாதிரி ஒரு 70 நபர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்களோடு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அனுப்பி வைக்கப்பட்ட இடத்துல ஒரு இடத்தை அடைந்த பிறகு அவங்க திட்டத்தோடு வந்திருக்கிறார்கள். அங்கே அவர்களை தாக்குவதற்கு ஒரு ஆட்களை எல்லாம் வர செய்து இந்த 70 பேரையும் வழியிலே வைத்து அவர்கள் கொன்று விடுகிறார்கள். அப்ப 70 பேரை கொல்றதா இருந்தா ஒரு 200-300 பேர் ரவுண்ட் அப் பண்ணி தான் கொல்ல முடியும். ஒரு ஆள் கூட மிஞ்சாத வகையில் 70 பேரையும் என்ன செய்யறாங்க, கொலை செய்து விடுகிறார்கள். அந்த கொலை செய்யப்படும் பொழுது சில சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்தில், இறைவா, இந்த செய்தியை நீ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைப்பாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து சொல்லப்படுகிறது. அதுக்கு தான் ஒரு மாசம் குனுத்து ஓதுனாங்க தொழுகையில். இறைவா, இந்த மாதிரி வஞ்சகமான முறையில் இந்த மாதிரி தோழர்களை கொன்று விட்டார்கள், இந்த ரிஅலி என்பவர்களை நீ பார்த்துக்கொள், அவங்கள சபிச்சு நாசமாக்கு, ரக்வானை நாசமாக்கு, உசையாங்கிற கூட்டத்தை நாசமாக்கு, பனு லஹயான் கூட்டத்தை நாசமாக்கு என்று இந்த 4 கூட்டத்திற்கு எதிராகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலேயே, 5 வேளை தொழுகையிலேயே 1 மாத காலம் பத்வா செய்கிற அளவுக்கு, அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிற அளவுக்கு அவங்களுடைய உள்ள அவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ளானது. இதுல நம்ம தெரிந்து கொள்ற ஒரு மேட்டர் என்னன்னு கேட்டா, இந்த வந்தாங்கல்ல இவங்க கெட்டவங்க என்பதை அவங்களுக்கு தெரிய முடியல. எதை நம்பி 70 பேர் அனுப்புறாங்க, சாதாரண ஆளை அனுப்புறாங்க. 70 நபர்களை, 70 அறிஞர்களை தேர்வு செய்து கூட அனுப்புறாங்களே, அவங்க கெட்டவங்க பார்த்தவொடனே நல்லவங்களை கண்டுபிடிச்சு விடலாம், தோற்றத்தை பார்த்தா நல்லவன் நாங்க முடிவு பண்ணிடுவோம், பெரிய தாடி வச்சிருந்தார் அதனால அவுலியா இவரு, பெரிய ஜுப்பா போட்டார் அதனால இவர் ஷேகு, இவர் மகானு, அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோமே. நமக்கு இப்படியெல்லாம் கண்டுபிடிக்க இயலும் என்று இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயலுமா இயலாதான்? நமக்கெல்லாம் முடியும். அவர்த்தனை பார்த்தவன ஒரு மகானு, இவர் மேதை, அவுலியான்னு நினைக்க நமக்கு அதிகாரம் இருந்தால், ஆற்றல் இருந்தால், அந்த சக்தி அல்லாஹ் நமக்கு தந்திருந்தால் அவனுடைய தூதருக்கு தந்திருப்பானா இல்லையா? நிச்சயமாக தந்திருப்பான். ஆனா தரல. நமக்கு எப்படி தரவில்லையோ அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏமாந்து போய் அவங்க நம்பி, இவங்க நல்ல ஆளுங்க தான், நல்ல விஷயத்தானே கேட்கிறாங்க, அவங்களே நல்லவர்கள் என்று நினைக்கிறார்கள், அவங்க எந்த நோக்கத்துக்கு வந்தார்களோ அந்த நோக்கத்தையும் நல்லது என்று நினைக்கிறார்கள். நம்பி ஒரு 70 பேர் பலியாகக்கூடிய ஒரு நிலைமை அவங்க வாழ்நாளில் ஏற்படுகிறது. இது இந்த சம்பவம் எதுக்கு நம்ம இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இது ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் நடக்கிறது என்றால் நமக்கு பாடம் கற்பிக்கிறதுக்கு தான். என்ன பாடம்?
இந்த மாதிரி தோற்றத்தை பார்த்து, வெளியே பார்த்து, அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து, அவங்க வைக்கிற நல்ல கோரிக்கைகளை பார்த்து உடனே இவங்க அல்லாஹ்விடத்தில் நல்லவங்களா இருப்பாங்க, இவங்க கரெக்டான ஆளுங்க தான் என்ற முடிவுக்கு நீங்க வந்துடாதீங்க என்பதுதான் இந்த வரலாறுலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய பல பாடங்கள்ல ஒரு பாடம். இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்நாளில் இன்னொரு சம்பவம் நடக்கிறது. உரைனா என்கிற ஒரு கூட்டத்தார் வருகிறார்கள். இதெல்லாம் புகாரில் இடம்பெற்ற ஹதீஸ். நான் ஏற்கனவே சொன்னதும் சஹீஹுல் புகாரிலையும் முஸ்லிமிலையும் இன்னும் பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியும் சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம். உரைனா, உக்குல் என்ற பெயரிலே அவங்க சொல்லப்படுவார்கள். உரைனாங்கிற அந்த கூட்டத்தார்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். வந்து நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். சொன்னவுடனே நபிகள் நாயகம் வந்தவுடனே என்ன ஆச்சு, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. வெளியூர்லேருந்து வரணும்னு சொல்கிறாங்க. வந்தவுடனே மதீனா வந்து அவங்களுக்கு ஒத்துக்கொள்ளலை. மதீனாவுடைய தட்பவெட்பம் அவங்களுக்கு ஒத்துக்கொள்ளாத காரணத்தினால கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு இந்த ஜக்காத்தாக வந்த ஆடு மாடு ஒட்டகங்கள்லாம் அது ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும். கொட்டடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருக்கும். அதுக்குன்னு காவலர்கள்லாம் வைத்திருப்பார்கள். ஜக்காத் ஒட்டகத்தை விநியோகிப்பாங்க, விநியோகிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வந்துக்கிட்டே இருக்கும். அதை மேய்க்கிறதுக்கு ஆட்கள்லாம் வச்சிருப்பாங்க. அது ஒரு கஜானா சொத்து மாதிரி. இந்த காலத்தில் தங்கம் சொத்தாக இருக்கிறதோ, கேஸ் ரூபாய் சொத்தாக இருக்கிறதோ, அந்த காலத்தில் சொத்து என்பது இதுதான். இந்த ஆடு மாடு ஒட்டகம் கால்நடைகள் தான் பெரிய சொத்துக்கள். அப்போ அரசாங்கத்தில் கஜானாவில் ஏதாவது இருக்கான்னா ஆடு மாடு தான் போய் பார்ப்பாங்க எவ்வளோ இருக்குன்னு. அதான் ரூபாயுடைய மதிப்பீடு செய்வதற்குரிய பொருளாதார அளவுகோடு அன்னைக்கு இருந்தது. அப்போ வரக்கூடிய ஜக்காத்துகள் எல்லாம் என்னவா வரும், ஆடாகவும் மாடாகவும் ஒட்டகமாகவும் வந்த உடனே அதை ஒரு இடத்துல வைத்திருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஆட்களை நீங்க வந்து அந்த ஆடு மேய்க்கு அந்த கொட்டடி இருக்குது இல்லையா, ஆடு ஒட்டகம்லாம் வைக்க கட்டி போடுற இடம், அங்க போய் நீங்க தங்கிக்கிறங்க. தங்குறதுக்கு இடம் இருக்கும், அந்த மேய்ப்பவர்களுக்கான தங்குமிடம் இருக்கும். ஆடு மேய்க்கிறவங்களுக்கு இடம் இருக்கும் இல்லையா, அதுல தங்கி கொண்டு அந்த ஒட்டகத்தினுடைய பாலை குடித்து கொண்டு நீங்க கொஞ்ச நாளைக்கு இருங்க, உடம்பு சரியா போனவுடனே நீங்க அப்புறமேல் ஊருக்கு போய்க்கிறலாம் என்று அவங்கள தங்க வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் தங்கி இருந்தாங்க. தங்கி இருந்து நல்ல நோட்டம் பார்க்கறது தான் வந்திருக்காங்க. எல்லாம் நடிச்சிருக்காங்க, மொத்தத்தையும் நடிச்சிருக்காங்க. நோட்டம் பார்க்கறதுக்கு எங்க இருந்து எத்தனை ஒட்டகம் இருக்குது, இது எப்படி கிளப்பிக்கிட்டு போறது, இப்படிங்கிறத பார்க்கறதற்கு அங்க தங்கி இருந்து இதுக்கு எத்தனை காவலர் இருக்கிறாங்க, இன்னைக்கு எத்தனை பேர் வருவாங்க, ஷிஃப்ட் எப்போ மாறுவாங்க, எல்லாத்தையும் வாட்ச் பண்றாங்க. வாட்ச் பண்ணிட்டு திடீர்னு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த இருக்கக்கூடிய காவலர்களை, ஒட்டகம் ஆடு மேய்க்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள கொலை பண்ணிவிட்டு இருக்கிற ஒட்டகங்களையும் இருக்கிற ஆடுகளையும் ஓட்டிக்கிட்டு போயிட்டாங்க. ராத்திரியா ஓட்டி கொண்டு சென்று விட்டார்கள். அந்த ஒட்டகத்தை காப்பதற்காக காவலுக்கு போட்டிருந்த சகாபாக்களையும் கொலை செய்து விட்டார்கள். ஓடின உடனே பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிய வருகிறது, காணாம். வந்து பார்த்தால் கொட்டடியில் காலையில் பார்த்தா ஒட்டகத்தை காணா, அதுக்கு காவலர்களும் கொல்லப்பட்டு கிடக்கிறார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்பி அவங்க எங்க இருந்தாலும் பிடிச்சிட்டு வாங்கன்ற உடனே சஹாபாக்கள் நாலா திக்களையும் போய் அவர்களை வழிமறிச்சு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு கொண்டு வந்தவுடனே அவர்கள் கண்கள்லாம் நோண்டி, ஏன்னா அவங்க வந்து இந்த மேய்ப்பர்களை, ஒட்டக மேய்ப்பர்களுடைய கண்கள் நோண்டி இருந்தாங்க. அவங்க கண்ணை நோண்டி தான் கொண்டிருக்காங்க. கொலை செஞ்சுட்டு கண்ணையெல்லாம் நோண்டி போட்டு போயிட்டாங்க. அப்போ எவ்வளோ கெட்டவங்களா, கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டும் வரலவங்க, ஒரு இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு யுத்தத்துக்கு நோக்கத்திலே வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி செஞ்சதுனால அவங்க கை கால்களை கட்டி போட்டு வெயிலில் போட்டு கண்களை நோண்டி தண்ணியே அவங்களுக்கு கொடுக்காதீங்க என்று சொல்லி அப்படியே அவர்கள் மரணிக்கு வர அளவுக்கு விட்டுட்டாங்க என்று நம்ம ஹதீஸ புகாரியில் பார்க்கிறோம். இதில் மற்ற சம்பவங்கள் ரெண்டாவது இருக்கட்டும், ஏன் அப்படிலாம் செஞ்சாங்க என்பது டாபிக், அது ரெண்டாவது விஷயம். அதில் நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்கிற செய்தி இருக்கிறது. நாம இப்போ ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பில் என்ன இருக்குது என்று சொன்னால், இவங்க வந்தாங்களா இல்லையா, இவன் கெட்ட வேண்டி ஏன் தெரியல, எப்படி அவனை போய் தங்க வச்சாங்க. ஜக்காத்துடைய பைத்துல் மாலுடைய ஒட்டகங்கள் இருக்கிற இடத்துல இவங்க கெட்டவங்க பார்த்தவன, தோற்றத்தை பார்த்தவன, பேச்சை பார்த்தவன, அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தவன, வணக்க வழிபாடை பார்த்தவன, நல்ல மக்கள் நம்ம நினைக்குவோம்ல, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க. நம்ம நினைக்கிறது எப்படி தவறாக ஆகிவிடுமா சில நேரங்களில், அது மாதிரி அவங்க நினைச்சு ஆகியிருக்கிறது. நம்ம ஒரு ஆள் நல்லவர் நினைப்போம், அது சில நேரத்தில் நல்லவராக இருந்துருவாரு, சில நேரத்தில் கெட்டவராகவும் போயிடுவார், சில நேரத்தில் சாகுற வரைக்கும் நல்லவராக நமக்கு தெரியும், அங்கே போய் கெட்டவர்னு தெரிய ஆரம்பிக்கும். இப்படிலாம் இருக்கிறது. உலகத்தில் தெரிஞ்சு போகிறது சிலது இருக்கிறது. உலகத்தில் தெரியாமல் நம்ம நல்லவர் நினைத்து கொண்டே மூத்தாகி போவோம், அங்கே பார்த்தா சொர்க்கத்தில் இருப்பார், நம்ம நினைச்சாலும் நரகத்தில் கிடப்பார். இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்போ இங்கே இப்போ நான் சொல்வது என்னன்னு கேட்டால், இவங்க நல்லவங்கள் என்று ரசூலுல்லாஹ் நினைத்தாங்களா இல்லையா, நினைக்காட்டி இப்படி தங்க வைப்பாங்க, நினைக்காட்டி பைத்துல் மால்லாம் கொள்ளடிக்கிற ஒரு கூட்டத்தை போய் தங்க வைப்பாங்களா? அங்கே உள்ள காவலர்களும் சஹாபாக்கள் தான். அந்த சஹாபாக்களை எல்லாம் கொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை போய் அங்கே தங்க வைப்பாங்களா? நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா இந்த சம்பவம் நமக்கு எதை சொல்லுது,
யாரையும் பார்த்து இவர் அல்லாஹ்வுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், இவர் மகானு, எந்த ஒரு மனிதரை பற்றி நம்ம சொல்லவே முடியாது. என்ன சொல்லலாம்? வெளி உலகத்துல முஸ்லிமார் நடந்தாரா? முஸ்லிம், நல்ல முஸ்லிம் தான்ப்பா என்று சொல்லலாம். அது கூட என்ன அர்த்தத்தில் சொல்லலாம்? எங்க கண்ணுக்கு அப்படி தெரிகிறது, அல்லாஹ்விடத்தில் அப்படி இருப்பாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது என்கிறத மனசுல வைத்துக்கொண்டு அவர் நல்லவர்னு சொல்லலாம். அந்த நம்பிக்கையில சொல்லலாம், இவர் நல்லவர், நான் சொல்லிட்டேன்ல, இவர் கன்ஃபார்ம் சொர்க்கத்துக்கு போயிடுவாரு, இவர் மகானு, இவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் என்கிற அர்த்தத்தில் சொல்லலாமான்னா அப்படி சொல்றதுக்கு அனுமதி இல்லை. இந்த சம்பவங்கள்ல இருந்து நம்ம பார்க்கிறோம், இப்படி ஆட்களை எடை போடக்கூடிய அதிகாரத்தை, நல்லவர் மகான் என்று பெரியவர் என்று தீர்மானிக்கிற அதிகாரத்தை எல்லாம் நமக்கு அல்லாஹ் தரவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சில நேரத்தில் அவங்க சொன்னாங்க, அது ரெண்டாவது நான் வர்றேன். சில நேரங்களில் சிலரை பற்றி சொன்னார்கள், அது வஹீல சொன்னார்கள். அல்லாஹ் வஹி அறிவித்து கொடுத்து இவங்க நல்லவங்கன்னு தெரியும் பொழுது சொல்லி இருக்கிறார்கள். அது யாரை பத்தி எல்லாம் சொன்னார்கள் என்பதும் நம்ம லிஸ்ட்ல வரும், இந்த தலைப்புல வரும் இன்ஷா அல்லாஹ். இப்ப தெரிந்து கொள்ற விஷயம் என்னன்னு கேட்டா, யாரை பற்றி அல்லாஹ் அறிவித்து கொடுக்கவில்லையோ அவர்கள் விஷயத்துல நீங்க எடுக்கிற மாதிரி தான் அவங்களும் எடுத்தாங்க, நாம எடுக்கிற முடிவு மாதிரி தான் அவங்களும் எடுத்தாங்க. நாம எடுக்கிறது எப்படி சில நேரங்களில் தவறாகி விடுமோ அந்த மாதிரி அவங்க எடுக்கிறதும் தவறாக முடிந்திருக்கிறது. அவங்க வாழ்நாளில் இது நினைச்சிருக்காங்க, அனுபவிச்சிருக்கிறாங்க. அதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட இந்த மார்க்கத்தில், இந்த தீனில் ஒரு முக்கியமான, அவங்க காலத்தில் முக்கியமான ஒரு அலுவல் என்று ஒன்றை எடுத்துக்கொண்டோமையானால் இந்த வஹியை எழுதுறதுக்கு அதான் முக்கியமான வேலை. அதை ராங்க எழுதுனா என்னவாயிரும்? இஸ்லாத்துக்கே முக்கியமான, இன்னைக்கு பல முக்கியமான வேலைகள் இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த காலத்தில் மிக முக்கிய தீனை காப்பாற்றுற முக்கியமான வேலை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வஹியை எழுதி வைக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத தெரியாது. அப்ப அவங்க சொல்ல சொல்ல என்ன செய்யணும், சஹாபாக்கள் எழுதி வைத்துக் கொள்வார்கள். அப்ப எழுதி வைத்துக் கொள்ளக்கூடியது முக்கியமான வேலை. இதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. வஹியை எழுதுவதற்காக என்ன செய்யறாங்க, சில எழுத்தாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்துல்லாஹ் பின் சஅத் பின் அபூ சரஹ்னு ஒரு ஆள் இருக்கார். அபூ சரஹ்ங்கிறவுடைய பேரனும் சஅதுடைய மகனும் ஆகிய அப்துல்லாங்கிறவரும் சேர்ந்து அந்த வஹி எழுதுற லிஸ்ட்ல அவர் வர்றார். எழுத சொல்லுவாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இவர் மட்டும் ஒன்று கிடக்கு ஒன்று எழுதுவார், குர்ஆன்ங்கிற பேர்ல. எதை எழுத சொல்றாங்க? குர்ஆனை எழுத சொல்வதற்கு ஒரு குழுவை நியமிக்கிறார்கள். அந்த குழுவில் பல பிரபலமான சஹாபாக்கள்லாம் இருக்கிறார்கள், ஸைத் இப்னு சாபித் போன்ற சஹாபாக்கள்லாம் இருக்கிறார்கள். அந்த மாதிரி சஹாபாக்கள், சிறந்த சஹாபாக்கள் இருக்கக்கூடிய அந்த குழுவில் ஒரு ஆள் யாரு? அப்துல்லாஹ் பின் சஅத் பின் அபூ சரஹ் ஒரு ஆள் அந்த குழுவில் இருக்கிறார். இவர் எழுதுறார் ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்ல அலிமன் ஹக்கீமன்னா கஃபூர ரஹீமான் எழுதிக்கிறார். இவங்க ஒரு வார்த்தையை சொன்னா என்ன செய்வாரு, அவர் வேற ஒன்று எழுதிக்கிறாரு. அப்ப அது குர்ஆன் ஆயிரும்ல. வேற ஒன்று எழுதிட்டாருன்னா குர்ஆன் இல்லாத என்ன ஆயிரும், குர்ஆன் ஆயிரும். குர்ஆன் இல்லாத குர்ஆன் அப்போனா இஸ்லாமே போயிடும். குர்ஆன் தான் இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கிற ஒரு அற்புதம். இது இறைவனுடைய மார்க்கம் என்று நிரூபிப்பதற்கு நம்மள்ட்ட இருக்கிற பெரிய ப்ரூஃப் எது? குர்ஆன் தான். அப்ப குர்ஆன்லயே விளையாடுறான் ஒரு ஆளு, அப்துல்லாஹ் இப்னு சஅத்ங்கிற ஆளு. கொஞ்ச நாள தெரியவே இல்லை, இது இப்படியே தான் போய்கிட்டே இருக்கிறது. அவன் பாட்டு இஷ்டத்துக்கு ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்ல எல்லாரும் எழுதும்போது இவன் எழுதுவான். ஆனா இவன் குர்ஆன் எழுத மாட்டான். இவன் இஷ்டத்துக்கு வாயில வந்தாலும் எழுதிக்கிட்டு இருப்பான். இவனை சஹாபின்னு மட்டும் சொல்ல நினைக்கல, சிறந்த சஹாபில ஒரு ஆளை நினைக்கிறாங்க, ரொம்ப நம்பிக்கையான ஆள் நினைக்கிறாங்க. குர்ஆனை எழுதுறதை ஒப்படைக்கிறாருன்னு நம்ம ஒரு முக்கியமான வேலை எல்லாத்தையும் ஒப்படைச்சிருவோமா? மிக மிக முக்கியமான வேலை அதுதான். தலையாய ஒரு வேலை என்று ஒரு சங்கத்துக்கோ ஒரு இயக்கத்துக்கோ ஒரு கட்சிக்கோ ஒரு குடும்பத்துக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ இருக்குமே. ஆனால் அதை நம்ம யார்கிட்ட ஒப்படைப்போம்? இருக்கிறதுலையே பொறுக்கி எடுத்து நமக்கு முழு திருப்தி யார் மேல ஏற்படுமோ அவரை தானே நியமிப்போம். அந்த வேலைக்கு செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆளு அவர் கோல்மால் பண்றாரு குர்ஆன்லயே. கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுது. கொஞ்ச நாள் வரைக்கும் அவன் எழுதுறது தெரியல. அப்ப எடுத்து திரிந்து பார்க்க வேண்டிய நிலை வரும் பொழுது எல்லாரும் எழுதுன ஒரு மாதிரியா இருக்குது, இவன் எழுதுன ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு இடத்துல ஒரு மாதிரியா இருந்தா தவறுதலா எழுதியிருக்கலாம், தொடர்ச்சியா ஒரு மாதிரியா இருக்கிறது. எழுதுன எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கிறது. இது வேணும்னு தான் செஞ்சிருக்கிறான் என்று சொல்லி அவன் அந்த பணியில நீக்கினவன அவன் மக்காவோட போய் அங்க சேர்ந்துக்கிட்டான். மக்காவை ஓடி போய் மக்கா காபிர்கள் ஒரு ஆளை ஆக்கிட்டான். வழங்குதா? இங்கே அப்படிதான் இருந்திருக்கிறான், இங்கே அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறான். தெரியல மேற்று என்னன்னு கேட்டா, குர்ஆனை எழுதுகிற வஹியை எழுதுகிற ஒரு வேலைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல், இது ஹாக்கிம்ங்கிற நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான செய்தி. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வஹியை எழுதுவதற்காக வேண்டி இந்த ஆளை நியமிக்கிறாங்க. பல நாட்களோ பல வாரங்களோ பல மாதங்களோ அவன் எழுதுறான். நாட்கள் நம்ம குறிப்பிடப்படுற எவ்வளோ கொஞ்சம் வஹியில் எழுதுறான், எல்லாத்துலயும் விளையாடுகிறான். அவன் கேட்டவன்னு தெரியல. எப்ப தெரியுது? பேப்பரை பார்த்தோன்னு நமக்கு தெரியுமில்ல சில விஷயங்கள்.
ப்ரூஃப் கிடைச்சவன கை மையமா மாட்டும் போது தானே சிலர் பத்தி தெரியும். அந்த மாதிரி மாற்றுறதுனால தெரிஞ்சது. இந்த கியானத்துக்கு செஞ்ச மோசடி வந்து அதுக்குரிய சான்றுகள் வந்த பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு நீக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன விளங்குது? எவ்வளவு நம்பிக்கையானவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்தார்கள். அவன் இவ்வளவு மோசமான ஆளா இருக்கணும். அப்ப வெளிப்படையா அப்படி நடந்திருக்கான்னு அர்த்தம். தேர்ந்தெடுக்கும் பொழுது அதற்கு முன்னால் அவன் எப்படி நடந்திருக்கானே, அவனுடைய பேச்சு வழக்கம், திறமை, அவனுடைய இபாதத்து, நாணயம் எல்லாமே சிறந்தது மாதிரி காட்டி நடந்திருக்கணும். அப்பதான் அவரை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செஞ்சு இருப்பாங்க. இப்படி எல்லாம் நடந்து நல்லவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்மானிக்கிறாங்க. நல்லவரா இல்ல, காஃபிரா இருந்து முர்த்ததாயி வேற ஒரு சிந்தனையோட வேற ஒரு நோக்கத்தோட உள்நோக்கத்தோட வந்து உள்ள நடிச்சிருக்கிறான். அது யாரால அறிந்து கொள்ள முடியல? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வந்து அறிந்து கொள்ள முடியாமல் அவனை நியமனம் பண்ணியிருக்கிறார்கள். அப்ப நம்ம இதுல என்ன பாடம் இருக்கணும்? யாரை பத்தி மகான், இந்த டாபிக்கே தப்பு, அடிப்படையே தப்பு. அந்த உளியா அந்த உளியா என்று இறந்து போன ஆட்களையும் உசுரோடு உள்ள ஆட்களையும் நம்ம அழைக்கிறோமே, இது எல்லாமே இஸ்லாமிய அடிப்படையில், இஸ்லாமிய நம்பிக்கை அடிப்படையில், இஸ்லாமிய கொள்கை அடிப்படையில் மிக பயங்கரமான பாரதூரமான குற்றம். அவங்களை வணங்குறது, அவங்கள்ட்ட பிரார்த்தனை பண்றது, அவங்கள்ட்ட வேண்டுவது ரெண்டாவது மேட்ரு. அவங்கள மகான் நினைக்கிறது தப்பு, கன்ஃபார்ம் பண்ணி நினைக்கிறது நிச்சயமா மகானு. ஏன்னா இறந்து போன ஆட்களோட நமக்கு எந்த ஒரு உறவும் இல்லை. உசுரோட உள்ளவனை பத்தியாவது தீர்மானிக்கிற ஒரு அவசியம் இருக்கிறது. நம்ம காலத்தில் ஒருத்தன் வாழ்ந்தான்னு சொன்னா இவன் நல்லவனான்னு நம்ம முடிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குங்க. அவன்கிட்ட கொடுக்குவோம், அவன்கிட்ட வாங்குவோம், அவன்கிட்ட நம்பி ஒன்றை ஒப்படைப்போம், அவனை வேலைக்கு சேர்க்குவோம். அதனால அவனை தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ இறந்து போன ஆட்களோட உங்களுக்கு துன்யா சம்பந்தமான ஏதாவது உறவு இருக்குதா? அதை ஏன் முடிவு பண்றீங்க? என்னை பத்தி நீங்க முடிவு பண்ற அவசியம் இருக்கு, உங்களை பத்தி நான் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்ம ஒரு காலத்தில் வாழ்றதுனால துன்யா சம்பந்தமாக நிறைய நமக்கு உங்களுக்கு உறவுகள் இருக்கும். அப்ப உங்க காலத்துல வாழ்ந்த ஒரு ஆளை பற்றி, வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆளை பற்றி நல்லவரா கெட்டவரான்னு பேசுறதுக்கு நமக்கு ரைட் இருக்கிறது, நம்பி ஏமாந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா எந்த காலத்திலே மூத்தா போனதுக்கு உனக்கு என்ன உறவு? துன்யாவுல அவர்கிட்ட தான் கொடுக்க போறியா, பொண்ணு கொடுக்க போறியா, அவர் மூளை கட்டிக்கிற போறியா? என்னத்துக்கு அவரை பத்தி நீ வந்து தீர்மானிக்கணும்? அவர் மகானே, மேத அல்லாவுக்கு நெருக்கமான ஒரு அவுலியா, இது நமக்கு என்னத்துக்கு தேவை? அவசியமான வேலையா? அப்ப நமக்கு தேவையில்லாத வேலைகளை ஈடுபடுற காரணத்தினாலதான் இன்றைக்கு ஓரிரை கொள்கையிலிருந்து ஒரு கூட்டம் என்ன செஞ்சிருக்கு, தடம்புரண்டு நின்று கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இது ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹ் காலத்தில் நிறைய நூற்றுக்கணக்கில் இருக்கிறது. ஒன்று ரெண்டு இது உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இதை விடங்க, ஒரு ஆளு நல்லவர், கன்ஃபார்மா நல்லவர், பிறகு அது வஹி மூலமா தெரிய வருகிறது, அவரை பற்றி புகழ்ந்து சொன்னதை ரசூலுல்லாஹ் கண்டிச்சு விட்டாங்க. அவர் யாரு? உஸ்மான் பின் மலூன் என்று ஒரு சஹாபி. இவர் வந்து ஆரம்ப கால முஸ்லிம்ல ஒரு ஆளு. ஆரம்ப காலம்னா இவர் வந்து 14ஆவதா இஸ்லாத்துக்கு வர்றாரு. 13 பேர் இவருக்கு முன்னாடி வந்திருக்கிறாங்க. மொத்தத்திலே மக்காவுல கஷ்டமான காலத்துல பயந்துகிட்டு இருந்தாங்களே, அந்த காலத்துல ஒளிந்து மறைந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள்ல 14ஆவதா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் யாரு? உஸ்மான் பின் மலூன் என்ற ஒரு சஹாபி. இவர் என்ன பண்றாருன்னா 2 தடவை ஹிஜ்ரத்துக்கு போனவர். இவர் அங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆரம்பத்தில் அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போனாங்களே, அப்பவும் போனவர். பிறகு அங்கே இருந்து நல்ல நிலைமை திரும்பிடுச்சுன்னு ஏமாந்து மக்காவுக்கு வர்றாங்க. வந்து மறுபடி கஷ்டமா இருந்தோன்னு ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய் சொல்றாங்கல்ல, அங்கேயும் போனவர். இவர் அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத்து போனவர். அதே மாதிரி மதீனாவுக்கும் ஹிஜ்ரத்துங்கிற பெரிய தரஜா. ஒரு மனிதனுக்கு வந்து ஜிஹாதுக்கு நிகராக பெரிய தரஜா பெற்று தரக்கூடிய ஒரு செயல் இருக்குன்னு சொன்னா, வணக்கம் இருக்குன்னா ஹிஜ்ரத்து ஒரு வணக்கம். இவர் வந்து 2 ஹிஜ்ரத் செஞ்சவர். யாரு? உஸ்மான் பின் மலூன் என்ற ஒரு சஹாபி 2 ஹிஜ்ரத் பண்றாரு. அது மாத்திரம் இல்லாம பத்ரு போர்ல கலந்து கொண்டவர். பத்ரு போர்ல கலந்து கொண்டவருக்கே தனியான ஒரு சிறப்பு இருக்கிறது. அவருடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சுட்டான் அப்படிங்கிற ஒரு சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது. பின்னாடி இதெல்லாம் பின்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சஹாபி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த உடனே சீட்டு குலுக்கி போடுறாங்க. என்ன சீட்டு குலுக்கி போடுறாங்க? அந்த முஹாஜிர்களை எல்லாம் அன்சார்கள் வந்து ஏற்றுக்கொள்ளணும். அதான் மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்காங்க இல்லையா, அகதிகளா. இந்த அகதிகள் எங்க தங்குவாங்க? எங்க தங்க கிடையாது, ஊர் வாசல்ல வீட்டுல வந்திருக்கிறாங்க. இந்த ஊர்ல தங்குறதுக்கு ஏதாவது போய்க்கிட வேணுமா இல்லையா? அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சீட்டு குலுக்கி போடுவாங்க. சீட்டு குலுக்கி போட்டு அவங்க எடுக்கணும். அதாவது சீட்ல வந்து மக்காவாசியுடைய பேர் இருக்கும். சீட்டை எடுக்கிறவர் மதீனாவாசி எடுப்பார். அவர் எடுக்கும்போது இப்ராஹிங்கிற பேர் வந்துருச்சுன்னு சொன்னா இப்ராஹிம் அவர் கூட்டிட்டு போயிட வேண்டியது. அதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வேண்டிய ஆளை நல்ல இடத்துல அனுப்பிட்டாங்க. நம்ம சொல்லுவோம்ல, நல்ல பணக்கார வீட்டில் மாமாவை அனுப்பி விட்டாங்க, சொந்தக்கார வீட்டில் மச்சான் அனுப்பி விட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஏன்னா ஹிஜ்ரத்து செஞ்சு வந்தவங்கள ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தக்காரங்களும் இருப்பாங்க. அப்போ சொந்தக்காரங்களை எல்லாம் பணக்கார வீட்டில் அனுப்பி விட்டுவிட்டு
சொந்தம் இல்லாதவங்களெல்லாம் ஏழை விட்டு தள்ளி விட்டாங்க அப்படின்னு நினைக்க கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுலயும் நேர்மையை கடைப்பிடிக்க, எல்லாத்துலயும் நேர்மை. அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இதுல மக்காவிலிருந்து நாங்க வந்திருக்கிறோம் இல்லையா, அவங்க பேரை எல்லாம் நாங்க குறுக்கி இதுல போடுவோம். மதீனாவில் உள்ளவங்க யாரெல்லாம் ஒரு ஆளை தத்தெடுத்துக்கிற விரும்புகிறீர்களோ, உங்கள் வீட்டில் ஒரு சகோதரனை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சீட்டை எடுங்க, உங்க சீட்டில் யார் பேர் வருதோ அந்த பேருக்குள்ள நீங்க கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சீட்டு குலுக்கி போடும் பொழுது உம்முல் அலாங்கிற அன்சாரி மதீனாவை சேர்ந்த ஒரு அம்மா வந்து அவங்க எடுக்கிற சீட்ல இவர் பேர் வருது. யார் பேர் வருது? உஸ்மான் பின் மலூன் அவர்களுடைய பேர் வருது. அவர் பேர் வந்தவுடனே அவரை கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த அந்த வீட்டில் போய் அவர் வந்து தங்கி இருக்கிறார். 3 ஆண்டு காலம், ஹிஜ்ரி 3ல அவர் மௌத்தா போறார். 3 வருஷ காலம் அங்கே என்ன செய்யறாரு? அவரு தங்கி இருக்கிறார். அங்க தங்கி இருந்து தானே ஹிஜ்ரத்து போனது, சரி பத்ர் போர்ல கலந்து கொண்டது எல்லாமே நடக்கிறது. அவர் ஹிஜ்ரி 3ல மௌத்தா விடுகிறார். எவ்வளவு சிறந்த சஹாபி பாருங்க, 2 தடவை ஹிஜ்ரத்துக்கு போனவர், உஹது பத்ர்ல கலந்து கொண்டவர், பெரிய ஆரம்ப கால ஒரு 13 பேர் இருக்கிற நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நானும் வர்றேன் வந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் இறந்து போய் விடுகிறார். அவரோட 3 ஆண்டு அவரை வீட்டிலே வச்சு பார்த்த அம்மா இவங்களுக்கு தெரியும் ஒரு மனிதர் நல்லவரா கெட்டவரான்னு 2 நாள்ல பழகி தெரிஞ்சுக்கிற முடியாதுங்க. ஒரு 3 வருஷம் ஒரு ஆளோ நம்மளோடவே நம்ம வீட்டில் இருந்தா தெரியுமா தெரியாதா? 3 வருஷம் நம்ம வீட்டிலே ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா 3 வருஷத்துக்கு யாருக்கு நடிக்க இயலுமா? நடிக்க இயலாது. சில பேர் 3 வருஷம் நடிச்சவங்க இருக்கிறாங்க, ரொம்ப குறைவு. ஆனா அதிகமான நடிக்க முடியுமானா நடிக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு 3 ஆண்டு காலம் அங்கேயே இருக்கிறார். அங்கே இருந்தது அந்த அம்மா பார்த்துட்டு அவருடைய தொழுகை, அவருடைய வணக்கம், அவருடைய இபாதத்து, அவருடைய இக்லாஸ், எப்ப பார்த்தாலும் தீனை பத்தி அவர் நினைக்கிற போக்கு எல்லாத்தையும் பார்த்து அந்த அம்மா மனசுல ஒரு நல்ல ஒரு மகானுங்கிற ஒரு கருத்து ஒரு உள்ளத்துல பதிஞ்சு இருக்கிறது. அவர் மௌத்தா போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றா, எல்லாரும் வந்து அந்த ஜனாசா கிட்ட நின்றுட்டு இருக்கும் பொழுது அப்ப சொல்றாங்க ரஹமத்துல்லாஹி அலை, அந்த அம்மா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பக்கத்தில் நிக்கிறாங்க, ஜனாசாவுக்கு முன்னாடி நின்று கொண்டு இந்த வீட்டை அவர் அடைக்கலம் கொடுத்தாங்க இல்லையா அந்த அம்மா உம்முல் அலாங்கிற அம்மா சொல்றாங்க, ரஹமத்துல்லாஹி அலைக்கு அபு சாயிபே, சாயிபின் தந்தையே. இது ஒரு பழக்கம், பிள்ளையின் பேராலே சொல்றது. சாயிபின் தந்தை, அவருடைய பட்ட பேர் வந்து அபு சாயிப். உஸ்மானை பார்த்து சொல்றாங்க, ரஹமத்துல்லாஹி அலைக்கு அபு சாயிபே, உங்களுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக, ஷஹாதத்தி அலைக்க, உங்களுக்கு நான் சாட்சி சொல்கிறேன், நான் உறுதி கொடுக்கிறேன், லக்கத் அக்ரமக்கல்லாஹு, அல்லாஹ் நிச்சயமா உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படிங்கிறாங்க. நிச்சயமா நான் சொல்றேன், நான் அறுதியிட்டு உறுதியாக சொல்கிறேன், உங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு இந்த அம்மா வந்து இறந்து போன அந்த நல்ல உண்மையில நல்ல மனிதர் அவரை பற்றி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீ எப்படி அப்படி சொல்லலாம், நீ எப்படி இந்த வார்த்தையை நீ சொல்லலாம்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த அம்மா கேட்கிறாங்க, ஃபமன் யுக்ரிமுல்லா, இவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தாட்டி வேற யாரை கண்ணியப்படுத்துவான்? அந்த அம்மா பார்வையில பார்த்த மக்கள் இவர் மாதிரி ஒரு ஆளை பார்க்கல. அதுக்காக அந்த அம்மா கேட்குது, இவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தவில்லை என்றால், இவரை நல்ல நிலையில கொண்டு போய் அல்லாஹ் சேர்க்கல என்று சொன்னா வேற யாரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் அப்படின்னு இந்த அம்மா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த பாரு, இது உன் மேல கிடையாது, மௌத்தோருக்கு வந்து விட்டது, அவர் இன்னில அர்ஜுலஹுல் கைர, அவர் நல்லது நடக்கணும் நான் வந்து விரும்புறேன், நான் ஆசைப்படுறேன், அவர் நல்ல நிலையில இருக்க வேண்டும் என்று நானே விரும்புகிறேன். ஆனா தெரிஞ்சுக்க, நான் அல்லாஹ்வுடைய தூதன், நான் தூதனாய் இருந்து கொண்டு உனக்கு சொல்றேன், வல்லாஹி மாதிரி அன ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வின் தூதராய் இருக்கும் நிலையில் நான் சொல்கிறேன், மா யுஃபால் பி, என்னை அல்லாஹ் எப்படி நடத்துவான் என்று எனக்கே தெரியாது, நீ அவருக்கு சொல்றியா? என்னையை எப்படி 100% சிலது எது சொன்னாலும் அது தெரியும், உன்னை இன்னும் மகாம் மஹமூதுல எழுப்புவோம், ஹவுலுல் கௌதர்ல நிப்பாட்டுவோம் என்று அல்லாஹ் எதை சொன்னாலும் அது தெரியும். 100% என்னை எப்படி அல்லாஹ் நடத்துவான்னு எனக்கு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதராகி எனக்கு தெரியாது நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னடா அவரை போய் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவாங்கிற? கண்ணியப்படுத்தணும் துவா செய்யி, கண்ணியப்படுத்தணும் கேளு, கோரிக்கை வை. நீ யார் சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு? நிச்சயமா அவர் மகான் தான், நிச்சயமா சொர்க்கவாசி தான் சொல்ல நீ யாருங்கிற? யாரை பத்தி? உண்மையிலேயே அவரை பின்னாடி அல்லாஹ் வஹி அறிவிச்சுட்டான், பத்ர் போராளிகளுக்கெல்லாம் சொர்க்கம்ண்டு, அதுக்கு பிறகு அதை அறிவிச்சாங்க, அது ஒரு விஷயம். இப்ப அது வரல, இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியாதனால அவரை பத்தி பேசாதேங்கிறாங்க. இப்ப என்ன மேட்டர்ல வருது? அல்லாஹ்விலிருந்து செய்தி வந்தால் சொல்லலாம், நமக்கெல்லாம் வரப்போறது இல்லை. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வரப்போகுது, நமக்கெல்லாம் வரப்போறது இல்லை. அப்ப வஹி வந்த பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வஹி வர முந்தி நிலை என்ன? பாய தொடக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க, இவரையே சொல்லக்கூடாதுன்றா, வல்லாஹி லா உஸக்கி மின் பாதிஹி அஹதா,
அல்லாஹ் மேல சத்தியம் என்று சொல்கிறேன், அதற்கு பிறகு எந்த ஒரு ஆளை பற்றியும் இவர் மகான், இவர் அல்லாஹ்வுக்கு வேண்டியவர் நான் சொன்னதே இல்லை. இவரை பற்றி சொன்னதற்கே ரசூலுல்லாஹ் தடுத்துட்ட காரணத்தினால் அதற்கு பிறகு எவ்வளவு பேர் மூத்தா இருக்கிறார்கள், யாரை பத்தி கேட்டாலும் அது அல்லாஹ்வுக்கு தெரியும் என்றுதான் நான் சொல்லியிருக்கிறேனே தவிர நான் அப்படி சொன்னது இல்லைன்னு அந்த அம்மா, அவங்களும் நபி தோழியர் தானே, அவங்க சொல்ற சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எது நம்ம காட்டுகிறது என்றால், மனிதர்களை எடை போடுறதுல நம்ம பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எடுக்க வேண்டிய முடிவுகளை எல்லாம் நாம எடுத்துக்கொண்ட நிலையில் இருக்கிறோம். இதை விட முக்கியமான ஒரு சம்பவத்தை பாருங்க. குழந்தைக்கு ஏதாவது பாவம் செய்யுமா, தப்பு செய்யுமா? அதுவும் அன்சாரி விட்டு குழந்தை, அதான் ஒரு சஹாபியுடைய குழந்தை, அது இறந்து போச்சு. ஒரு அன்சாரியுடைய குழந்தை, ஒரு பையன் ஆம்பளை குழந்தை இறந்து விட்டது. அதுக்கு ஜனாசாவுக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறாங்க. அழைச்ச உடனே ஆயிஷா நாயகி கூட போயிருக்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி அதை பார்த்துட்டு சொல்றாங்க, ஹாதா உஸ்பூரு மின் அசாபீரில் ஜன்னா லம் யாமலி சுஅ வலம் யுத்ரிகுஹு, இது சொர்க்கத்து சிட்டுக்குருவி. அந்த குழந்தை இறந்தவன குழந்தையை பார்த்து சொல்றாங்க, இது உஸ்பூரு மின் அசாபீரில் ஜன்னா, இது சொர்க்கத்தின் சிட்டுக்குருவிகளிலே ஒரு சிட்டுக்குருவி இறந்து விட்டது. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா, லம் யாமலி சுஅ, இது ஒரு பாவமும் செய்யவே இல்லை. வலம் யுத்ரிகுஹு, பாவம்டா என்னோட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பிராயத்திலேயே பருவத்தில் இறந்துட்டதுனால இது சொர்க்கத்து சிட்டுக்குருவிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கோபம் வந்துருச்சு. இது எப்படி நீ சொல்லலாம்? அல்லாஹ் சொர்க்கவாசிகள் சிலர் தீர்மானிச்சிருப்பான், அது அவனுக்கு தெரியும். நரகவாசிகள் சிலர் தீர்மானிச்சிருப்பான், அவனுக்கு தெரியும். இதை சொல்ல நீ யாருங்கிறாங்க. அவங்க சொல்லலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லலாம், நீ யாரு இந்த குழந்தை சொர்க்கத்துக்கு போவோம், அந்த குழந்தை சொர்க்கத்துக்கு போவோம், நீ யாரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது எப்படி உனக்கு தெரியும், இதை சொல்ல நீ உனக்கு என்ன ரைட் இருக்கிறது என்று ஒரு குழந்தை விஷயமாக சொல்றதா இருந்தால் குழந்தைக்கு மட்டும் தான் சொல்லலாம்ங்க. பெரிய ஆட்களுக்கெல்லாம் சொல்ல இயலாது. எவ்வளோ இபாதத்து உள்ள ஆளா இருந்தாலும் அவருடைய உள்ளம் சரியா இல்லாட்டி நடிச்சாருன்னா முடிஞ்சு வச்சுக்காத, அது ஏமாந்துடலாம். குழந்தை நடிக்குமா? குழந்தைக்கு பாவம் இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. அந்த குழந்தையை பற்றி சொன்ன சர்டிபிகேட் கொடுக்கும்போது கூட இதை சொல்ற வேலை உனக்கு கிடையாது, இது அவன் தீர்மானிக்கிற விஷயம், அவன் அதிகாரத்தில் தலையிடுற வேலை நீ எதுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க மனைவிக்கு கேட்கிறாங்கன்னா, நம்மள ஆயிஷாவை விட சிறந்த ஆட்களா, உம்முல் அலாவை விட நம்ம சிறந்த ஆட்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலர் நம்புனாங்களே அவங்களோட நம்ம எல்லாம் சிறந்த ஆட்களா? கரெக்டா எடை போட்டுருவோமா? கரெக்டா மதிப்பீடு செஞ்சிருவோமா? அப்ப இந்த அடிப்படையை முதல்ல இந்த சமுதாயம் விளங்கி கொண்டாலேயே ஓரிரை கொள்கை தூக்கி நிறுத்தப்பட்டு விடும். இந்த ஆட்களை மகான்கிற டாபிக் அடிபட்டு போயிட்டு அப்புறம் என்னத்தை போட்டு கேட்கறது, அப்புறம் கும்புறது எங்க வரும், அப்புறம் நேர்ச்சி எங்க வரும், அப்புறம் சந்தன கூட எங்க வரும், காலில் உள்ளது எப்படி வரும், அவர் நல்லவரான எனக்கு தெரியாத, அவர் மகான்கிறது எங்களுக்கு சொல்ல இயலாத, என்ன முடிவு வச்சுக்காத. அப்ப அடிப்படையான இந்த விஷயத்தை இந்த சமுதாயத்திற்கு விளக்க வேண்டும். ஒரு மனிதனை மகானா அல்லாஹ்வுக்கு வேண்டியவனா என்று அறிந்து கொள்ள இயலாது என்பதற்கு இன்னும் அடுக்கடுக்கான நிறைய சான்றுகள் இருக்கிறது. இது அக்குவேறு அணிவராக அலசி நம்ம அறிந்து கொண்டால்தான் நம்முடைய நம்பிக்கையை வலுப்பெறும், மற்றவங்களையும் அந்த தீய நம்பிக்கையிலிருந்து ஈடேற்றி அவங்களை காப்பாற்ற முடியும். அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.